தேவ பிள்ளை தேவ சித்தத்தின்படி அலைஞ்சிச்சுன்னா அது ஆசீர்வாதங்க. ஆனா தேவ சித்தத்துக்கு மாறா அலையும் போது அது சாபமா மாறும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 56வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நல்ல இன்னும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், சொல்லுகிற வாக்கியங்களை வாசியுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத பகுதியிலே நாம் வாசிக்கிற அந்த வார்த்தைகளை திரும்ப ஒரு முறை நாம் வாசிக்கும் பொழுது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். அவர் என்னுடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. சரி, புரிந்து கொள்ள வேண்டும். இங்க வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு 2 விதமான அலைச்சல்கள் உண்டு. ஒரு மனிதனுக்கு 2 விதமான, நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதனுக்கு 2 விதமான அலைச்சல்கள் உண்டு. ஒன்று தேவனால் ஏற்படுத்தப்படுகிற அலைச்சல்கள். அல்லேலூயா. தேவனால் ஏற்படுத்தப்படுகிற அலைச்சல்கள். இன்னொன்று நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே, நம்முடைய மீறுதலினாலே, நம்முடைய துணிகரத்தினாலே நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிற அலைச்சல்கள். ஒரு அலைச்சல் சாபம், ஒரு அலைச்சல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு அலைச்சல் சாபம், ஒரு அலைச்சல் ஆசீர்வாதம். சிலவற்றை தேவன் அனுமதிக்கிறார், சில அலைச்சல்களை தேவன் அனுமதிக்கிறார். அது ஆசீர்வாதமாகத்தான் முடியும். ஆனால் இன்னொரு அலைச்சல் என்பது நாமே கீழ்ப்படியாமையினாலே, நாமே ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறதுனாலே ஏற்படுகிற அலைச்சல்கள். அது என்னவா முடியுதுன்னா சாபமா முடியுது. அல்லேலூயா. நான் அலைகிறது தேவ சித்தமா, என்னுடைய அலைச்சல்கள் தேவ சித்தமா, அல்லது நானே ஏற்படுத்தி கொண்ட வழியா என்பதை நான் ஒவ்வொரு நாளும் ஆராய வேண்டும். அல்லேலூயா. சரி, வேத புத்தகத்தை கொஞ்சம் திருப்பிக்கலாம். முதல்ல நாம் ஏன் அலைகிறோம், நம்முடைய அலைச்சல்கள் ஏன் ஏற்படுகிறது என்பதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். சாபத்தை நான் முதல்ல தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா ஆசீர்வாதத்தை என்னால் ஈஸியா கிரகித்துக் கொள்ள முடியும். சாபம் ஏன் இது, எதற்காக இப்படிப்பட்ட சாபத்தினால நான் அலைகிறேன், என்னுடைய அலைச்சல்கள் ஏற்படுகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிற காரியத்தை என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நன்மை எது என்பதை நான் முதலாவது எப்படி தெரிந்து கொள்ள வேண்டுமானால், தீமை என்ன என்பதை நான் அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் நன்மையை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனுடைய வேல்யூவை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நான் தீமையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தீமை எதுன்னு தெரிஞ்சாதான் நன்மை என்ற அந்த வேல்யூவை என்னால புரிஞ்சிக்க முடியும். அதனால போய் தீமை செய்ய பழகுங்கள் சொல்ல வரல. தீமையான காரியம் எது எதுன்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? அது தெரிஞ்சதுனாலதான் நன்மைன்றது எதுன்னு எனக்கு தெரியுது இல்லையா? அதோடைய வேல்யூ எனக்கு தெரியுது. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசுவாராக. நாம் வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் அருவருப்புகளை என்னை விட்டு அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நான் ஏன் அலைந்து திரிகிறேன்? சாபமான அலைச்சல் பல நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறேன். என் தேவன் விரும்பாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யும் பொழுது, தேவன் அருவருக்கிற காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யும் பொழுது, அது பெரிதாயினும் சிறிதாயினும் என் வாழ்க்கையில அது எதை ஏற்படுத்தி விடுகிறது என்றால்
அலைச்சல்களை ஏற்படுத்தி விடுகிறது. நான் தேவனை விட்டு தூரம் போகிற காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில அலைச்சல்களாய் மாறிவிடுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதல் உதாரணமே இஸ்ரவேல் ஜனம்தான். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்ப மனதானால் என்னிடத்திலே திரும்பு. நீ திரும்ப மனதானால், நீ மனம் திரும்ப மனதானால், நீ திரும்பி வர மனதானால் என்னிடத்திலே திரும்பு என்று இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? நீ அலைந்து திரிகிறதை நான் பார்க்கிறேன். நீ அலைந்து ஓடி திரிகிறதை, ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து ஓடி திரிகிறதை, கண்ணீரோடு அலைந்து திரிகிறதை, வேதனையோடு அலைந்து திரிகிறதை நான் பார்க்கிறேன். அடிமைத்தனத்திற்குள்ளதாக நீ முறையிடுகிறதை நான் கேட்கிறேன். ஆகையால் ஒன்று உனக்காக சொல்லுகிறேன், நீ திரும்ப மனதானால், நீ திரும்ப மனதானால், நீ திரும்ப மனதானால் தேவனிடத்திலே மனம் திரும்பு. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. நீ அலைந்து திரிய கூடாது அப்படின்னா, நீ அலைந்து திரிய கூடாது அப்படின்னா நீ தேவனிடத்தில் திரும்பணும். ஒருவேளை தேவன் அருவருக்கிற காரியங்களிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை தேவன் விரும்பாத காரியங்களிலே என்னுடைய கால்கள் போகலாம். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீ திரும்புவாயானால், இன்று நீ கர்த்தரிடத்திலே திரும்புவாயானால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. ஏன் அலையிற? தேவன் வெறுக்கிற காரியங்களை நான் எப்ப செய்யறனோ அப்ப நான் அலைந்து திரிகிறேன். புரிஞ்சுக்கணும். தேவன் நிறைய விஷயங்களை இருக்கிறார். நம்ம எப்பவுமே வசனத்தை தியானிக்கும் போது பெருசா யோசிக்கிறோம். இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் கூட தேவனுக்கு அருவருப்பானவைகள் இருக்கு இல்லையா? சின்ன சின்ன பொய்யர் யாவரும் தேவனுக்கு இப்படிதான் இருக்காங்க. சின்ன விஷயம்தான், சின்ன விஷயம்தான். ஒரு நபர் என்கிட்ட கேட்டாரு, ஊழியக்காரரு ரியல் எஸ்டேட் பண்ணலாமா அப்படின்னு. இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளை, விசுவாச பிள்ளைங்க ரியல் எஸ்டேட் பண்ணலாமா? பொய் சொல்லாம பண்ணுனா நல்லதுதான் சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட்னால எப்படிதான் இருந்துச்சு, 1000 பொய்யில 10,000 பொய் சொல்லி தான் ஒரு லேண்டை முடிக்கிறான். இப்ப பொய்யர் எல்லாருமே எங்க தான் போறாங்களா? நரகத்துக்கு. கஷ்டமா தான் இருக்கு. ஊழியக்காரங்களே இன்னைக்கு நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ல இறங்கிட்டாங்க. என்னன்னா அதுல நிறைய இன்கம், சடனா இன்கம் நிறைய இருக்கு, கமிஷன் நிறைய வாங்கிடலாம். அதனால வேலையை எப்படி மாத்திட்டாங்க, தேவன் நடத்துவார் என்கிற விசுவாசத்தை விட்டு விலகி எங்க வந்துட்டாங்க அப்படின்னா பிசினஸ்குள்ள போயிட்டாங்க. பிசினஸ்குள்ள போயிட்டாங்க. இல்ல, கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் அருவருக்கிற விஷயத்தை விட்டுட்டு வெளியில வரணும். ஒரு வேலை பொய் சொல்ற வேலையா இருந்துச்சுன்னா வெளியில வா. அதுல நீ இருக்கிறது தேவன் அருவருக்கிற விஷயம். தேவன் அருவருக்கிற வேலைகளில் நீ இருந்து கொண்டு நீ தேவனுக்கு பிரியமா ஒரு நாள் இருக்க முடியாது. ஒரு மனிதன் என்னோட அதிகமா வாக்குவாதம் பண்ணினார். அதெல்லாம் இல்ல, சில இடங்கள்ல நம்ம இருந்துகிட்டே தேவனை பிரியப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஒயின் ஷாப்ல இருக்கிற ஒரு மனுஷன், ஒயின் ஷாப்ல இருந்து அந்த வேலை பார்க்குற ஒரு மனுஷன், வேலை பார்க்குற ஒரு மனிதன் கர்த்தருடைய அன்பினாலே ரட்சிக்கப்பட்டுட்டு திரும்ப அந்த ஒயின் ஷாப்ல வேலை பார்க்கலாமான்னு கேட்டேன். திரும்ப அல்லேலூயா, இல்லை வேலை பார்க்கலாம். நான் சொன்னேன், அநேகர பாதாளத்துக்கு நேர போக வைக்கிற அந்த ஒயின் ஷாப்புக்குள்ள வேலை பார்க்கறது எப்படி சரியாகும்? எப்படி சரியாகும்? நல்லா புரிஞ்சுக்கிங்க. நல்ல மனிதர்கள் உண்டு, அவர்கள் தங்களுடைய வேலையை கர்த்தருக்காக தூக்கி போட்டுட்டு வந்தவர்களும் உண்டு. அவர்களை கர்த்தர் உயர்த்தினதும் அதிகமாய் உயர்த்தியிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு முதல் உதாரணத்தை சொல்லவா, யாருன்னு சொல்லவா? மோசையை தூக்கி எரிஞ்சிட்டு வந்தா எல்லாத்தையும். அனித்தியமான பாவம் சந்தோஷம் அவனை தான் தலைவனாகவும் மீட்பனாகவும் ஏற்படுத்தினான். இன்னைக்கு வரைக்கும் மோசேன்னு சொல்றோமே, அதுக்கு ஒரே ஒரு விஷயம், அவனுடைய அர்ப்பணிப்பு, அவனுடைய உண்மை. அல்லேலூயா. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் ஏன் அலைந்து திரிகிறேன், பல நேரங்களில் ஏன் அலைந்து திரிகிறேன்னா நான் தேவனுக்கு அருவருப்பானதை செய்கிறதுனாலதான் அலைஞ்சு திரிகிறேன். என்னாகமோ 32வது அதிகாரத்துடைய 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னாகமோ 32வது அதிகாரத்துடைய 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம், அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது.
கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்திரத்தில் 40 வருஷம் அலைய பண்ணினார். தேவனே அலைய பண்றார். என்ன தெரியுமா? ஏன் அலைய பண்றார் தெரியுமா? அவங்க முறுமுறுக்கிற விஷயம் கர்த்தருக்கு கோபமூட்டுதலாய் மாறினது. உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் முறுமுறுத்துறாத. இவர் ஆராதிச்சு என்ன கண்டேன், இவர் ஆராதிச்சு என்ன நடந்துச்சு, ஒண்ணு இல்ல, இவ்வளவு நாள் ஜெபிச்சு ஒண்ணு நடக்கல, இதெல்லாம் முறுமுறுப்பு. கர்த்தர் கேட்பார், இவ்வளவு நாள் ஜெபிச்சு ஒண்ணு நடக்கல, என்ன ஒண்ணுமே இல்லை. தேவைக்காக கர்த்தரை தேடாத, நீ தேவனை தேடு, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அல்லேலூயா. தேவைக்காக தேடுகிற உலகத்துல அநேகம் பேர் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நீயும் நானும் இருந்திடக்கூடாது. தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற நபர்களாய் நீயும் நானும் இருந்திடக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியங்களில் முறுமுறுப்பும் ஒன்று. முறுமுறுத்தவர்கள் யாவரும் எங்க போகலன்னா கானானுக்குள்ள போகல. முறுமுறுத்தவர்களுடைய சவங்கள் எல்லாம் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டது, விழுந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் அருவருக்கிற காரியங்களில் முறுமுறுப்பு ஒன்று. அந்த முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வந்துவிடக் கூடாது. ஒருவேளை அந்த முறுமுறுப்பு என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் அலைய பண்ணுவேன்றார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அலைச்சல்கள் சில நேரம் சாபமா எப்படி மாறுதுன்னா, என்னுடைய சில மீறுதல்கள், என்னுடைய சில அக்கிரமங்கள், என்னுடைய சில ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள், செய்கைகள், கிரியைகள் என எல்லாம் என்னை அலைய பண்ணுகிறது. அவைகள் அல்ல என்னுடைய ஆசீர்வாதம். நான் தேவ சித்தத்தின்படி அலைந்தால் அது ஆசீர்வாதம். ஆனால் தேவனுடைய கோபாக்கினை என் மேல விழுந்துச்சுன்னா அது சாபமா மாறுது. தேவ பிள்ளைய ஆண்டவர் அதனாலதான் எரேமியாவுல வாசிச்சோம் இல்லையா, உன்னுடைய அருவருப்புகளை என்னுடைய பார்வையிலிருந்து நீ அகற்றினா நீ இனி அலைந்து திரிவதில்லை, நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, பல நேரம் நீ அலைந்தது பெருமையா அலைஞ்சிருக்கிற, பல நேரம் சாபத்தை சுமந்து அலைஞ்சிருக்கிற, பல நேரம் கண்ணீரை சுமந்து அலைஞ்சிருக்கிற, பல நேரம் ஏமாற்றத்தோடு அலைஞ்சிருக்கிற, பல நேரம் புலம்பலோடு அலைந்திருக்கிற, பல நேரம் போராட்டங்களோடு அலைந்திருக்கிற, பல நேரம் தோல்விகளோடு அலைந்திருக்கிறாய். நீ ஒன்றை புரிந்து கொள், ஏதோ ஒன்று நீ தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியம், ஏதோ ஒன்று தேவன் அருவருக்கிற காரியம், அவைகளை விட்டு நீ விலகினால், அவைகளை உன்னிடத்தில் இருந்து மாற்றி போட்டாயானால் நீ அலைந்து திரிவதில்லை, நீ அலைந்து திரிவதில்லை, நீ அலைந்து திரிவதே இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். என் மீறுதல், என் அக்கிரமம், என்னுடைய பாவம் பல நேரம் ஆண்டவர் அருவருக்கிற காரியமா இருக்கிறது நிமித்தம் நான் அலைஞ்சு திரிகிறேன். நான் அலையணும்னு ஆண்டவர் விரும்பலைங்க. அந்த வழியை நானே ஏற்படுத்திக்கிறேன். அல்லேலூயா. பல நேரம் பாரத்தோடய அலைகிறோம். எங்கேயாவது போகும்போது நம்ம இருதயம் நல்லா தான், சரீரம்லாம் நல்லா தான் இருக்கும். சரீரம் எப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ் கோட் பண்ணிருக்கலாம், நல்லா பார்க்கறதுக்கு ஒரு பளிச்சுன்னு தெரியலாம். நம்ம சிந்தை பல நேரம் துக்கத்தோடு தான் இருக்குது. இப்படி சிந்தை பல நேரம் வேதனை, அந்த மண்ணுக்குள்ள வேதனை, இந்த தலைக்குள்ள பல நேரம் துக்கம், புலம்பலும், இப்படி ஏதோ ஒன்று சுமந்துக்கிட்டு தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா சரீரம் எப்படிதான் இருக்கு பார்க்கறதுக்கு, நம்முடைய ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இருதயம், நம்முடைய எண்ணங்களில பாரத்தை சுமந்து அலைந்து கொண்டிருக்கிறோமே. தேவ திட்டத்தின்படி இப்படி ஒரு அலைச்சல் இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு உண்டு. தேவ திட்டத்தின்படி அலைகிற அலைச்சலுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது. ஆனா நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டு அதன் நிமித்தம் ஏற்படுகிற காரியங்கள் நிமித்தம் நான் அலையிறேன் பார்த்தீங்களா, அது எனக்கு சாபமா மாறுதுங்க. ஒரு நாள் என் சாப்பாடை கண்ணீரோடு சாப்பிட்ற லெவலுக்கு கொண்டு போயிருது. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை வேதனையோடு நகர்வதற்கு நேராய் கொண்டு போய் விடுகிறது. அந்த அலைச்சல்களை இனி நீங்கள் அலையக்கூடாது. தேவன் உங்களை அந்த அலைச்சல்களுக்கு நேராய் நடத்துகிறவர் அல்ல. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு அவைகளை விட்டு நீங்கள் வெளியே வருவீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ அலைந்து திரிவதில்லை என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாருக்குமே அலையிறது பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? அலைச்சல்கள் யாருமே என்ன பண்ணல, விரும்புறதே கிடையாது. நம்ம அலைச்சல் அலைந்து வாழ்க்கையில
பல நாட்கள் அலைஞ்சே வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லி சில நபர்கள் பெருமூச்சு விட்டு அந்த துக்கத்தோடு சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளை தேவ சித்தத்தின்படி அலைஞ்சிச்சுன்னா அது ஆசீர்வாதங்க. தேவ சித்தத்துக்கு மாறா அலையும் போது அது சாபமா மாறுது இல்லையா? இன்னொரு வாக்கியங்களை கூட வாசிக்கலாமே. எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 29:18 வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும். என்ன, ஏன் இந்த அலைச்சல், ஏன் இந்த சாபம், ஏன் இந்த போராட்டம்? தேவனுக்கு விரோதமாய் நான் என்னுடைய காரியங்களை, வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளுகிறதுனால தானே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடாமல் போனதுனால நான் என்ன பண்றேன்? ஒண்ணு பட்டயத்தாலும், இரண்டாவது பஞ்சத்தாலும், மூணாவது கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் அலைந்து திரிகிறவர்களாக நான் அவர்களை துரத்துகிற எல்லா ஜாதிகளிடத்திலே சாபமாகவும் பாழாகவும் ஈசலுதலுக்கு ஏதுவாகவும் நிந்தையுமாக வைப்பேன். இஸ்ரவேல் ஜனம் இப்படிதான் இருந்துச்சு. எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, எப்போ தேவனுடைய வார்த்தையை மீறி போச்சோ, ஆண்டவர் தேசங்கள் எல்லாம் சிதற பண்ணினார். எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. அவங்க போற இடங்கள் எல்லாம் எப்படிதான் இருந்தாங்க? நிந்தையா இருந்தாங்க, சாபமா இருந்தாங்க. சொந்த தேசத்தை விட்டு சாபமா சுற்றி திரிந்தார்கள். எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? இதை அல்ல ஆண்டவர் விரும்பினது, இதை அல்ல. அல்லேலூயா. ஆமா, புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் ஆண்டவர் விரும்பினது. நீ அலைந்து திரிகிறது ஆண்டவர் விரும்பல. நீ சாபமா இருக்கிறது ஆண்டவர் விரும்பல. நீ நிந்தையா இருக்கிறது ஆண்டவர் விரும்பல. உன்னுடைய சாபத்தை தன்னுடைய தோளின் மேலே சுமந்து போட்டு உன்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினவர் ஒருவர் உண்டு. நீ சாபத்தை சுமக்க கூடாதுன்னு அவர் சாபத்தை சுமந்தார். அல்லேலூயா. நீ அலைந்து திரிய கூடாதுன்னு அவர் அலைந்து திரிந்தார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். இந்த நாளில் வசனம் சொல்லுது, அவர்கள் அவருடைய வார்த்தையை கேளாமல் போனதுனாலதான் சாபமாகவும் நிந்தையாகவும் மாறினார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு எப்ப செவி கூடாம போகிறோமோ, தேவனுடைய வசனத்திற்கு எப்ப செவி கூடாம என் வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுக்கிறேனோ, அப்ப என் வாழ்க்கை அலைச்சல்களாய் மாறுகிறது. அதே எரேமியாவின் புத்தகம் 34வது அதிகாரத்துடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் புத்தகம் 34வது அதிகாரத்துடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கு அவனவன் தன் அயலானுக்கு விடுதலை கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமற் போனீர்களே, இதோ நான் உங்களை பட்டயத்திற்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் ஒப்பு கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அலைகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இதான் சொன்னேன், சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த விடுதலை என்கிட்ட இருக்கு. சுவிசேஷம் என்கிற விடுதலை என்கிட்ட இருக்கு. இதை நான் சொல்லாம போகும் பொழுது, இதை நான் மற்றவர்களுக்கு விடுதலை கூறுகிற விஷயத்துல சொல்லாமல் போகும்போது அது எனக்கு சாபமாய் திரும்புகிறது. அதனாலதான் ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவாகிய சுவிசேஷத்தை சொல்லாமல், நான் விடுதலையை கூறாமல் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய வாழ்க்கை என்னவாய் மாறுகிறது என்றால் சாபமாய் மாறுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு கிடைத்திருக்கிற நாட்களில் கூடுமானவரை ஒருவருக்காவது இயேசுவை பற்றி சொல்லிவிடு. அது உன் வாழ்க்கையில சாபமாய் மாறுவதை தடுக்கும். நல்லா அந்த வசனத்தை பாருங்களேன். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும் அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலையை கூறின விஷயத்தில். ஆண்டவருடைய சொல்ல கேட்கல. சுவிசேஷம் ஒரு மனுஷனை விடுதலையாக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் ஒருவனை விடுதலையாக்குற விஷயம். சத்தியம் ஒருவனை விடுதலையாக்குற விஷயத்தை நான் வைத்துக்கொண்டு நான் சொல்லாமல் இருப்பேனாகில், ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எது விடுதலைனா பஞ்சமும் பட்டயமும் கொள்ளை நோய் தான் எனக்கு விடுதலையா மாறிடும் சொல்றாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நான் அலைந்து திரிகிற மனிதனாய் மாறி விடுவேன் அப்படின்றாரு. இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல முதல்ல அலைஞ்சு திரிஞ்சவன் யார் தெரியுமா? காய் சொல்றான், நான் அலைந்து திரிகிறவனா இருப்பேனே.
என்னை காண்கிறவன் என்னை கொன்று போடுவானே என்றார். சாபத்து நிமித்தம் வந்தது அலைந்து திரிகிறது. அல்லேலூயா. அந்த சாபத்தை நாம எப்படிதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரமா மாற்றணும்னா நாமளும் தேவ சித்தத்தின்படி அலைந்து திரியும் போது தான் நாம் அதை ஆசீர்வாதமா மாற்ற முடியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது செவி கொடுக்க சேருகிற ஜனமாய் நாம் மாறுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அலைந்து திரிகிற என்கிற ஒரு காரியம் இல்லவே இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. ஒருவேளை அலைந்து திரிகிறது இருந்துச்சுன்னா என் கூட கர்த்தர் இருப்பாருங்க. அல்லேலூயா. நான் தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நான் ஓய்வு எடுக்கிறதுக்கு அவரிடத்துல எனக்கு ஒரு இடம் இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எடுத்து வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் 9வது அதிகாரத்துடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். ஓசியாவின் புத்தகம் 9வது அதிகாரத்துடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் அவருக்கு செவி கொடாமற் போனபடியால். பாத்தீங்களா? எரேமியாவிலே அதுதான் வாசிச்சோம், இங்கேயும் அதுதான் வாசிக்கிறோம். அவர்களை என்ன பண்றாருன்னா தேசங்களுக்குள்ளே அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கலினாலே நம்முடைய வாழ்க்கையில அலைச்சல் உண்டு. அது கண்ணீர் உள்ள அலைச்சல், அது பாடுகள் உள்ள அலைச்சல், அது அது போராட்டம் உள்ள அலைச்சலாய் மாறிவிடும். சாபமா மாறிடும், பஞ்சமா மாறும், பட்டினியா மாறும். புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அலைச்சல்கள் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். நீதிமொழிகள் அதை தான் சொல்லுது. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 27:8 வாசிக்கலாமா? தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான். பரிமள தைலமும். போதும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு மனுஷனும் அப்படியே இருப்பான். அல்லேலூயா. எப்போ சொல்லுவேன், நமக்குன்னு ஆண்டவர் நாட்டி வச்சிருக்கிற தோட்டத்துல நம்ம நிலைச்சிருக்கோம். அந்த தோட்டமேங்கிற அந்த சபையை விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம அலைகிற நபர்களாக தான் இருப்போம். ஒரு இடத்துல நிற்கவே மாட்டோம். பாருங்களேன், ஒரு தேவ மனுஷன் என்கிட்ட சொன்னார், ஒரு சாட்சி சொன்னார். ஒரு மனிதர் சொன்னார், எந்த சபையுமே சரியில்லை, நான் எந்த சபைக்குமே போறதுக்கு விருப்பம் இல்லை, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டார். இப்போ ஒரு சபைக்கு போறேன் அப்படின்றார். அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா, நீங்க எந்த சபையும் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, எந்த சபையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இப்போ போறீங்க இல்லையா, அந்த சபையில 3 வருஷம் அமைதியா போயிட்டு மட்டும் வாங்க. சரியான டைமுக்கு போயிட்டு பாஸ்ட் ஜபம் கொடுத்தா வேண்டான்னு சொல்லி, பாஸ்ட் என்ன கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லி 3 வருஷம் அந்த சபையில நீங்க உட்காந்து ஆராதிச்சுட்டு கண்ணை மூடி தேவனை ஆராதிச்சுட்டு சரியான சமயத்துக்கு போயிட்டு பாஸ்டுக்கு சோத்திரம் மட்டும் கிளம்பி வந்துருங்கன்னு சொன்னார். 3 வருஷம் பல்ல கடிச்சிட்டு செஞ்சாராம். 10 வருஷமா அந்த சபையில இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருக்கு எப்ப இடம் கொடுக்குறோமோ அப்ப மனுஷனுடைய குறைகளை பார்க்க மாட்டோம். இது வரைக்கும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்காததுனால 3 வருஷம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அல்லேலூயா. சபை குறைவுள்ளது. யார் சொன்னா நிறைவுள்ளதுன்னு? குறைவுள்ளவர்களை சபை நிறைவுள்ளவர்களா மாற்றுகிற இடம் தான் சபை. சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? பொய் இருந்துச்சு. சபைக்குள்ள என்ன இருந்துச்சு? ஏன்னா அனனியா சபீரால் எங்க வந்து தான் போய் சொன்னாங்க? சபைக்குள்ள தான் சொன்னாங்க. அல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ள சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். தேவ சந்நிதியில சத்துரு வந்து நின்னா, பிசாசு அங்க நின்னா இல்லையா? சபைக்குள்ள எல்லாம் இருக்கும். சபைக்குள்ள இல்லாதது எல்லாமே இருக்கும். மாம்சம் உள்ளவனே இருப்பான், மாம்சத்தின்படி யோசிக்கிறவனே இருப்பான், மாம்சத்தின்படி யோசியாமல் பரிசுத்தத்துக்கு ஏற்றவாறு யோசிக்கிறவர்களும் இருப்பாங்க. அல்லேலூயா. சபை பரிசுத்தமாகிறதுக்கு ஏதுவான ஒரு இடமே தவிர சபைக்குள்ள வந்தா பரிசுத்தமாயிட முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு, ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனா இருக்கக்கூடாது. அதுவுமே ஒரு அலைச்சல் தான், அதுவும் ஒரு சாபம் தான். அல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தோட்டத்துல நாம நிலைச்சு நின்னோம் அப்படின்னா மிகுந்த கனிகளை கொடுப்போம். அல்லேலூயா. அதுதான் வசனம் அழகா சொல்லுது. அதனால எபேசியர்ல வாசிக்கும் போது 4வது அதிகாரம் 12 15 வரை வாசிக்கும் பொழுது, 4வது அதிகாரம் 12 15 வரை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பவராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளா. அதுக்கப்புறம் உள்ள விஷயத்தை தான் நீங்க கவனிக்கணும். சபைக்குள்ள அந்த ஸ்தானத்தை விட்டு நீங்க வேற எங்கேயும் போக கூடாது. அந்த ஸ்தானத்தை விட்டு உங்களை வெளியில கொண்டு போறது எதுன்னா, அதை நாங்க
அங்க வாசிக்கிறோம், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான தந்திரமுள்ள போதகமாய் பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் சத்தியத்தை கை கொண்டு. புரியுதா? நீ ஸ்தானத்தை விட்டு வெளியில போகணும்னா எது ஒன்ன வெளியில கொண்டு போகணும்னா நிறைய உபதேசங்களை கேட்கறது நிமித்தம். அதுதான் அங்க பாருங்க, பலவிதமான சபைக்குள்ளே எல்லாமே இருக்குன்ட்டார், சபைக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன்றாரு, சபைக்குள்ள எல்லா ஊழியங்களும் இருக்கு. அல்லேலூயா. எல்லா ஊழியங்களும் சபைக்குள்ளதானே தவிர சபையை விட்டுட்டு வெளியில கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் வசனத்துல அழகா அந்த 12வது வசனம் பாருங்களேன், வாசிக்கலாமா? பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை, எங்க சபைக்குள்ள அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகராகவும். புரியுதா? எல்லாம் சபைக்குள்ளே இருக்கு, எல்லாம் சபைக்குள்ள வச்சிருக்கிறாரு. அதை வெளிப்படுத்த வேண்டிய வேலை சபையுடைய வேலை. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் ஸ்தானத்தை விட்டு என்ன வெளியில கொண்டு போறது எதுன்னா இந்த உபதேசம். இன்னைக்கு உபதேசம் எது? நிறைய உபதேசம் இருக்கு, நிறைய உபதேசம் இருக்கு. நம்மள சென்டிமெண்டா ஃபீல் பண்ண வைக்கிற உபதேசம் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதுலதான் ஜனம் விழுந்து போகுது. ஒரு உபதேசத்தை கேட்டோன்னே கண்ணீர் வடிச்சிட்ட உடனே நம்ம இந்த உபதேசம் நல்லா இருக்கு. இல்ல, உங்க சென்டிமெண்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க உணர்வுகளை தூண்டி விடுகிறார்கள். இல்ல, அது எங்க கொண்டு போயிருன்னா ஆபத்துக்கு நேரா. நீங்க சினிமா படம் பார்த்தாலும் அழுவீங்க. அந்த உணர்வு அவனையும் என்ன பண்றான்? தூண்டி விடுறான் இல்லையா? அதான் இவனு செய்யறான். கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணு தெரியுமா? உங்களை புடமிட்டு உங்களை உருவாக்கி தேவ சமூகத்திற்கு நேரம் அனுப்பிச்சுடுமே தவிர எந்த மனுஷன் உபதேசிக்கிறானோ அந்த மனுஷனுக்கு நேரம் அனுப்பிச்சுடாது. புரிஞ்சுக்கணும். எங்க உபதேசம் உங்களை கர்த்தருக்கு நேரம் அனுப்பிச்சு விடணுமே தவிர எங்களுக்கு நேரம் அனுப்பிச்சு விடக்கூடாது. அது வல்ல உபதேசம், அதெல்லாம் உபதேசம், அது சாபம். இன்னைக்கு அதுதான் ஹீரோ வர்ஷிப், ஹீரோ இதுதான் இன்னைக்கு. ஏன்னா ஒன் மேன் ஆர்மி மாதிரி தங்களை அந்த முதன்மைப்படுத்துகிற வேலையெல்லாம் இங்க நடக்காது. அல்லேலூயா. இங்க வேலை என்ன தெரியுமா? உங்களை கர்த்தர்கிட்ட தான் நெருங்க பண்ணணும். ஆமா, அங்க ஹிடனா இருக்க வேண்டியது நாங்க மட்டும்தான். அல்லேலூயா. பெருமை பாராட்டுகிறதுக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. சபை என்ன வேலை செய்யும்னா உங்களை கற்புள்ள கன்னிகைகளாய் கிறிஸ்து என்கிற மணவாள இடத்துல கொண்டு போய் நிறுத்த வேண்டிய வேலை. அல்லேலூயா. ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் அலைஞ்சு திரியுறீங்க அப்படின்னா பலவிதமான போதனைகளை கேட்பது. யூடியூப்ல நிறைய மெசேஜ் கேட்காதீங்க, தயவு செய்து சொல்றேன். இந்த வேதம் சத்திய ஆவியானவர் உங்களை நடத்துகிற விதமா யாராலையும் நடத்த முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அதனால எப்ப பாரு இந்த யூடியூப்ல மெசேஜ் கேட்கிற வேண்டாம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நான் சொல்றேன், கூடுமானவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் கேட்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி ஆட்களுடைய மெசேஜ் கேளுங்க. எல்லா மெசேஜும் கேட்காதீங்க. சில நபர்கள் இருக்கிறாங்க, அந்த நபர்களுடைய மெசேஜ் எல்லாம் கேட்காதீங்க. ஏன் கேட்காதீங்கன்னு சொல்றேன்னா அவர்களுடைய மெசேஜ் உங்களை என்ன கொண்டு போயிடும் அப்படின்னா அவர் இப்படி பேசுகிறாரு, இங்க சபைக்குள்ள இப்படி பேசுறாங்களே. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா உங்களை அலைச்சலுக்கு நேரம் நடத்திடுவாங்க. அல்லேலூயா. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஏன்னா மந்தைக்கு உத்தரவாதி அந்த மேய்ப்பன் மட்டும்தான். மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது செவி கொடுக்கிறோமோ அப்போது அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆமா, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யூதா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? யூதா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். யார் தெரியுமா? பலவிதமான அந்நிய போதனையில் அகப்பட்டு கொண்டவர்கள் எப்படி இருக்காங்கன்னா மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களை போலவும் தங்களுடைய அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அலைகளை போலவும் இருக்கிறார்கள் என்று வேதம் அவர்களை குறித்து அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் அலைகிறது சாபமா இருக்கக்கூடாது, நான் அலைகிறது ஆசீர்வாதமா மாறணும். அல்லேலூயா. நான் அலைகிறது ஒரு நாள் சாபமா இருக்கக்கூடாது, நான் அலைகிறது ஆசீர்வாதமாய் மாறணும். எனக்கு மாத்திரமல்ல, அது என் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். எனக்கு மாத்திரமல்ல, அது என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறணும். எனக்கு மாத்திரமல்ல, அது என் சபைக்கு, என் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறணும். அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லலாமா?
எல்லாம் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நான் என்ன நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, நான் ஏன் அலைகிறேன், அலைச்சல் ஏன் எனக்கு சாபமா மாறுது அப்படின்றத தியானிச்சோம். இப்போ நான் அலைகிறது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நான் அலைகிறது எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? குயிக்கா வாசிக்கலாமா? ஆபிரகாம் அந்த தேசத்துல சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். போதும். ஆபிரகாம் அலைகிறான். தேவ வார்த்தையை கேட்டு, தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து, தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து, குடும்பத்தை தேசத்தை விட்டு அவன் தேசத்தில் அலைகிறான், சுற்றி திரிந்து. அல்லேலூயா. சில அலைச்சல் தேவனே ஏற்படுத்துவார். நீ அலைஞ்சினா, நீ அலைகிற இடமெல்லாம், நீ அலைகிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அவன் அன்றைக்கு எங்கெல்லாம் அலைஞ்சான பாருங்களேன், எடுத்து வாசிங்களேன். அதே ஆதியாகமம் 13வது அதிகாரத்துடைய 17வது வசனத்தையும் ஆதியாகமம் 20வது அதிகாரத்துடைய 13வது வசனத்தையும் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். தேவனே சொல்றார், நீ அலைந்து திரிப்பா, தேசமங்க அலைந்து திரி. உன் அலைச்சல் சில நேரம் வேதனையோட கண்ணீரோட இருக்கலாம், அது தேவனுடைய நடத்துதலின்படி இருக்கலாம். அல்லேலூயா. அந்த நடத்துதல் உனக்கான ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ எந்த மட்டும் கண்ணீரோட வேதனையோட பழைய பரிசுத்தவான்கள்னா விசுவாச பிள்ளைகள் எல்லாமே தேசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி தெருவா கண்ணீரோடு அலைஞ்சிருக்கிறாங்க. அந்த அலைச்சல்களை எல்லாம் கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. இன்றைக்கு பல தேசங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மாறி இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கூடுமான வரை உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற தெருவிலையாவது நடங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் தேசம் முழுவதும் அலைஞ்சான். நீங்க கூடுமானவரை உங்க தெருவிலையா ஆண்டவரே, இந்த தெருவியாவது எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த அலைச்சல் ஆசீர்வாதமா மாறும். அந்த அலைச்சல் உங்களுடைய கணக்கில பரலோகத்துல வரவு வைக்கப்படும். அல்லேலூயா. அதை நீங்க உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா மாற்ற முடியும். இன்னொரு காரியத்தையும் அதே 20வது அதிகாரத்துடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்த போது. போதும். ஆண்டவரே என்ன பண்றாரு? சில நேரம் நமக்கு அலைச்சலை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த அலைச்சலுடைய முடிவிலே இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் உண்டாகும். அந்த அலைச்சலுடைய முடிவிலே இஸ்ரவேல் என்கிற தேசத்திலிருந்து இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு ரட்சகர் வருவார். அந்த அலைச்சலுடைய முடிவிலே இஸ்ரவேல் என்கிற தேசத்திலிருந்து ரட்சிப்பு வெளிப்படும். அந்த ரட்சிப்பு முழு உலகத்தையும் பற்றி பிடிக்கும். உன்னுடைய அலைச்சல்கள் சில நேரம் பலருடைய மீட்பாய் மாறும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். நம்ம அலைச்சல் சும்மா காரணம் இல்லாத அலைச்சல் இல்லை. நீங்க கண்ணீரோட வேதனையோட அலைகிற அலைச்சல்கள் எல்லாம் ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அதே ஆதியாகமம் 21வது அதிகாரத்தினுடைய 14லிருந்து 20 வரை எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21வது அதிகாரத்தினுடைய 14லிருந்து 20 வரை வாசிக்கலாமா? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார். ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம்கிட்ட, இது தேவனுடைய திட்டம் பா, இது என்னுடைய திட்டம். ஆகையினால் உன் மனைவி சொல்லுகிறதுக்கு செவி கொடு, அவள் என்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சிலவற்றை ஆண்டவரே என்ன பண்றாரு அப்படின்னா ஏற்படுத்தினாரு. ஆகார் அப்படி அலைந்து திரிந்த போது, ஆகார் தன்னுடைய வாழ்க்கையில அலைந்து திரிந்து தன்னுடைய ஜீவனுக்கே உத்தரவாதம் இல்லை என்கிற நிலை வந்த போது, தன் பிள்ளையுடைய எதிர்காலம் முடிந்தது என்று நினைத்து அவள் பிள்ளை ஒரு கர்வாலி மரத்தின் கீழே போட்டுவிட்டு அவள் தூரே போய் உட்கார்ந்து அழுகிறாள். இந்த அலைச்சல் என்னுடைய வாழ்க்கையில மரணமாய் மாறிவிட்டதே என்று சொல்லும் போது, பரலோகம் அவளுடைய அலைச்சலுக்கு, பரலோகம் அவளுடைய கண்ணீருக்கு ஆமென் செவி கொடுக்கிறது. என்ன சொல்லுது தெரியுமா? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? அருமையான மகளே, உனக்கு என்ன சம்பவித்தது? சில நேரம் நம்முடைய அலைச்சல்கள் தேவ சித்தத்தின்படி இருக்கும். சில நேரம் நம்முடைய அலைச்சல்கள் தேவ திட்டத்தின்படி இருக்கும். அங்க என்ன சொல்றார் தெரியுமா? வசனம் 17 வாசிக்கும் பொழுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? Fear not. பயப்படாதே. ஏன் பயப்படுற? நீ தேவ சித்தத்தின்படி அலையும் போது
இல்ல ஆண்டவரே என் பிள்ளை சாக கிடக்குது. அல்லேலூயா. பயப்படாத, பயப்படாத. இல்ல ஆண்டவரே என் பிள்ளை சாக கிடக்கு, பயப்படாத. அல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, பயப்படாத. ரிமன துரபல துடர சந்தரே கிளாதட தரலதடரசே. பயப்படாத. உன்னை அழைத்தவர் கர்த்தர். இந்த அழைச்சல்களை உனக்கு அனுமதித்தவர் கர்த்தர். இந்த அழைச்சல்கள் ஊடாய் உன்னோடு கூட வருகிறவர் கர்த்தர். நீ ஏன் பயப்படணும்? நீ ஏன் பயப்படணும்? நீ ஏன் பயப்படணும்? வசனம் கீழே வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ. சாக கிடக்குறான், சாக கிடக்குறான். பரலோகம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் கையை பிடிச்சிட்டு போ. சாக கிடக்குறான். பரலோகம் என்ன சொல்ல தெரியுமா? அவன் கையை பிடிச்சிட்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். என் அழைச்சல் சில நேரம் எனக்கு ஆசீர்வாதம் தான். அன்று சொல்றாரு, எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பகுதியில் இது ஒண்ணு. 19வது வசனம் சொல்லுகிறது, அவன் துஷ்டன் சொல்லுது. இஸ்மவேலை குறித்து சொல்லும் போது அவன் துஷ்டனா இருப்பான்னு சொல்லுது. ஆனா 19ல பாருங்க, 19வது வசனத்தை பாருங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி. புரியுதா? நேற்று இரவு நம்ம பலன்ல ஆராதிக்கிறது எப்ப நிக்குதோ புது பலன் பரலோகத்துல இருந்து உண்டா. ஆகா, தன் பலத்துல ஓடுனது எப்ப நின்னுச்சோ பரலோகம் இப்போ தண்ணீர் துருத்திய ஒண்ணு கொடுத்து அதை நிரப்பிட்டு போன்றாரு. அல்லேலூயா. அது என்ன ஆச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்க சொல்றாரு, இந்த துறவுல நீ தண்ணீரை நிரப்பு, உன் பிள்ளைய பெரிய ஜாதியாக்குவேன், உன் பிள்ளைய பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. அங்க அடுத்து 20வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் பிள்ளையோடு இருந்தார். உன் அழைச்சல் கர்த்தருக்கு சித்தமானதாக இருந்தால் உன்னோடு உன் சந்ததியோடும் கர்த்தர் இருப்பார். உன்னோடும் உன் சந்ததியோடும் கர்த்தர் இருப்பார். உன் ஊழியத்தோடும் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி உன் ஓட்டம் இருக்கட்டும், தேவ சித்தத்தின்படி உன் அலைச்சல்கள் இருக்கட்டும். எதுக்கோ அலைகிறோம் பிரியமானவர்களை சொல்றேன், எதுக்கோ அலைகிறோம், எதுக்கோ ஓடுறோம், எதுக்கோ சுத்தி திரிகிறோம். தேவ சமூகத்திற்கு தேவ திட்டத்தோடு சுற்றி திரியுங்க. தேவ சமூகத்திற்கு தேவ சித்தத்தோடு அலைந்து திரியுங்க. அது உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் கையின் கிரியைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். இந்த பெரிய வனாந்திரத்திலே நடந்து வருகிறதே அறிவார். இந்த பெரிய வனாந்திரத்துல நீ அலைந்து திரிகிறீல, உலகம் என்கிற அந்த வனாந்திரத்துல நீ அலைந்து திரிகிறீல, ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நீ அலைந்து திரிகிறீல, தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு நீ அலைந்து திரிகிறீல, அந்த அலைச்சல்களை எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ கண்ணீரோடு வேதனையோடு தேவ சமூகத்துல போராடி விட்டு ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிற அந்த வேதனையோடு கடந்து போகிற நாட்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, அங்கே உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல ஒரு இடம் இருக்கு, நீ அங்கே வந்து நில் அப்படின்றார். அல்லேலூயா. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தேவ சித்தத்தின்படி என்னுடைய அலைச்சல் இருக்குமே ஆனால் அது என் வாழ்க்கையில ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, தாவீதை பாருங்க, ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு அவன் அலைந்து தெரிந்ததுதான் அதிகம். அலைந்து தெரிந்ததுதான் அதிகம். நல்லா புரிஞ்சுக்கணும். சில ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கிங்க, வீட்டில் போய் வாசிங்க. 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துடைய 14 15, 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துடைய 1வது வசனமும் முதல்ல இருந்து சொல்றேன். 1 சாமுவேல் 23வது அதிகாரத்துடைய 14 15, 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துடைய முதல் வசனமும் 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துடைய முதல் 2 வசனங்களையும் வாசிக்கும் போது, தாவீது அலைந்த ஓட்டம் எல்லாம் அவன் ஜீவனுக்கு எதிராக இருந்தது.
அல்லேலூயா. ஓடும் போதெல்லாம் ஜீவன் தப்ப ஓடிட்டே தான் இருந்தான், ஜீவன் தப்ப ஓடிட்டே தான். அந்த அலைச்சல்களை எல்லாம் தேவ சித்தத்தின்படி ஓடினான். ஒரு நாள் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறுல தாவீதின் குமாரன் என்று அங்கே அட்டவணையிடப்பட்டது. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், உன் அலைச்சல் தேவனுக்கு சித்தமா இருந்துச்சுன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. அல்லேலூயா. நீ இல்லைனாலும் உன் பெயர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் பெயரை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கடைசியா ஒண்ணு சொல்றேன். எபிரேயர் 11வது அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11வது அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். புரியுதா? பல நேரம் நம்முடைய அலைச்சல் உலகத்துக்கு பாத்திரமா இருக்காது. பல நேரம் நம்முடைய அலைச்சல் உலகத்துக்கு பாத்திரமா இருக்காது. நம்முடைய அலைச்சல் எங்கிட்டு இருக்குன்னா வனாந்தரம் போல இருக்கும். நம்முடைய அலைச்சல்கள் எங்கிட்டு இருக்குன்னா ஆமென் குகைகளிலும் வெடிப்புகளிலும் ஆமென் சிதறண்டு அலைகிற ஒரு அனுபவத்தை போல இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கானது. இவைகள் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கானது. உங்களாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். இப்ப சங்கீதம் 56:8 வாசி பாருங்க. இப்ப சங்கீதம் 56:8 வாசி பாருங்க. வசனம் எவ்வளவு அழகா நமக்கு சொல்லுது பாருங்க. இப்படி அலைதலோடு இருக்கிறேன்னா இப்ப ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிக்கிறேன் தெரியுமா? வாசிக்கலாம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருப்பா. கண்ணீரோடு வேதனையோடு நான் அலைகிற இடங்களை எல்லாம் பரலோகம் கவனிச்சிருக்குது. ஒவ்வொன்னையும் எண்ணி இருக்குது, ஒவ்வொன்னையும் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களே. என் அலைச்சல்கள்ல கண்ணீர் உண்டு, என் அலைச்சல்கள்ல பலவீனங்கள் உண்டு, என் அலைச்சல்கள்ல ஏமாற்றம் உண்டு, என் அலைச்சல்கள்ல தோல்வி உண்டு, என் அலைச்சல்கள்ல பல நேரம் பாடுகள் இருந்தது. இவைகளை எல்லாம் நீ கணக்கில் வைத்திருக்கிறீரே. அல்லேலூயா. மனுஷன் மறந்துடலாம், பரலோகம் மறக்காது. அல்லேலூயா. மனுஷன் மறக்கலாம், பரலோகம் மறக்காது. உங்க அலைச்சல்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் அலைச்சல்கள் ஒவ்வொன்றிற்கும் கர்த்தர் பதில் தருகிற நாட்களாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன்.